ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு டிரைவ் அண்ட் கியர். நான் உங்கள் காளிதாசன். இந்த ரைடு வந்து நம்ம ஈரோட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அவினாசி, அன்னூர், மேட்டுப்பாளையம், குன்னூர் இந்த வழியாக தான் நம்ம இப்போ ட்ரைவ் பண்ண போகிறோம். ஆபத்தான வளைவுகளும் அழகான காட்சியும் இருக்க ஒரு லவ்வபிள் ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் தாங்க. அண்ட் நானும் செகண்ட் டைமாக ஹில் ஸ்டேஷனில் ட்ரைவ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஏற்காடு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் அதோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் இந்த ஹில்ஸும் ஏற போகிறேன். ஸோ இதில் ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் ஏறணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, இனிஷியலாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். அந்த கான்ஃபிடென்ட் க்ரியேட் ஆகணும் அப்படின்னா மினிமம் ஒரு 500 கிலோமீட்டராவது ஒரு நார்மல் ரோட்டில் நீங்கள் ஒரு காரை ட்ரைவ் பண்ணியிருந்தீங்கனாலே அது ஒரு கான்ஃபிடென்ஸு கொடுத்துரும். 500 கிலோமீட்டர்னால் நீங்கள் எந்த வண்டியில் ஹில் ஏற போகிறீங்களோ அந்த காரில் 500 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கணும். ஓகே, பட் ஆனால் நான் வந்து இந்த மாதிரியான ஸ்டீப்பான ஏரியாலையும் ஸ்லோப்பான ஏரியாலையும் நான் வந்து ஹில்ஸில் போனதில்லை. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஐடியாலஜி நீங்கள் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, என்னோடய கார் வந்து 20-30 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்ட போகிறதில்ல. நான் லோ கியரில் மட்டும்தான் போகிறேன். அதாவது 1 or 2 இந்த ஃபர்ஸ்ட் இல்லைனா செகண்ட் கியரில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் காரு உங்களை வேகமாக போக விடாது. புதுசாக ட்ரைவ் பண்ண எல்லாருமே பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நார்மல் ரோட்டில் போகிற மாதிரி 3rd கியர் 4th கியரில் வந்து ஹில் ஸ்டேஷனில் ஏறுறது. 3rd and 4th கியரில் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இன்ஜின் பிரேக்கிங் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே ஒரு டீப் ஸ்லோப் அது எல்லாத்தையும் குப்புற கவுத்திரும். பிகாஸ் ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர் கூட 3rd and 4th கியரில் ஒரு ஸ்லோப்லேயோ இல்லை வந்து ரொம்ப ஸ்லாண்டிங்கான ஒரு பிளேஸ்லேயோ போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர் தான் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ். இல்லை எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் இல்லை, நான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் கூட அந்த வெஹிக்கிளை வந்து நிறைய டைமில் ஆஃப் பண்ணியிருக்கேன், நிறைய தடவை வந்து ஸ்டீப்பான பிளேஸ்லேயும் ஸ்லோப்பான பிளேஸ்லேயும் நான் போகும்போது வந்து என்னோடய காரை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா ஓவர் ரிஸ்க் எடுக்க வேணாம். அதுக்கு பதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆக்டிங் டிரைவரை போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக குன்னூரோட டவுன் ஹில்லில் செக் போஸ்ட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் வந்து பிளாஸ்டிக் வந்து மேலே எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து அங்கே வந்து குப்பை போடுற மாதிரியான எந்த பிளாஸ்டிக்கையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. அண்ட் மெயினாக ஒரு வார்னிங் என்ன அப்படின்னா, வனவிலங்குகள் எதுக்கும் நீங்கள் ஃபீட் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்கள் ஃபீட் பண்ணுறத ஃபாரஸ்ட் ரேஞ்சர் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கான ஃபைன் அண்ட் பனிஷ்மெண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஆக்சுவலாக சிட்டிக்குள்ளே இருந்து நம்ம ஹில் ஸ்டேஷனை நெருங்க அந்த சில்னஸை வந்து காற்றுல ஃபீல் பண்ண முடியுது. பேசிக்காக காரில் ட்ரைவ் பண்ணும்போது எல்லோரும் விண்டோவை ஏற்றிட்டு ஏசியை ஃபஸ்ட் பாயிண்டில் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு மெலோடி சாங்கை போட்டுட்டு அந்த ரைடில் போகிறது தான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இல்லை. பட் ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு நார்மல் ரைடுக்கு தான். ஹில் ஸ்டேஷனுக்கு இது அப்படியே ஆப்போசிட். இந்த இடத்துல உங்களையும் அறியாமல் நீங்கள் எல்லா விண்டோவையும் இறக்கியிருப்பீங்க. அங்கே இருக்க காற்று உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். ஏசியே தேவையில்லை. ஒரு மெலோடி சாங்கை கேட்கும்போது மைண்டு வந்து அப்படியே ஒரு காம் ஆகும் பார்த்தீங்களா? அதை விட காம் ஆகிற ஒரு விஷயம் நீங்கள் நேச்சருக்கு நடுவில் இருக்கிறது தான். நார்மலாக ஒரு மெலோடி சாங் ஹீல் பண்ணாத உங்களோட ஃபீலிங்ஸை கண்டிப்பாக இந்த நேச்சரோட சவுண்டு ஹீல் பண்ணும். அதனால தானோ என்னவோ எல்லா ரைடர்ஸும் அமைதிக்காகவும் ஹீலிங்காகவும் ஹில் ஸ்டேஷனாக ஓடுறாங்க. அண்ட் ஆல்சோ எவ்வளோ அழகு இருந்தாலும் அந்தளவுக்கு ஆபத்தான வளைவுகளும் இந்த மலையில் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஹேர்பின் பென்ஸில் உங்களுக்கு நிறையா வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும்.
ஆனால் அதுக்காக நேரோவான ஹேர்பின் பென்ஸில் உங்களோட வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டீங்கன்னா மேலேருந்து வர ஹெவி வெஹிக்கிள் கண்ட்ரோல் இல்லாமல் வந்து உங்கள் வெஹிக்கிளை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அது மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டாக கூட போய் முடியலாம். நீங்கள் ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் உங்களோட வெஹிக்கிளும் ப்ராப்பரான ஒரு சேஃபான ஏரியாவில் பார்க் பண்ணிவிட்டு யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கும்போது உங்களால் இன்னும் கொஞ்சம் கூட டைம் ஓவராக ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆக்சுவலாக இந்த ஹில்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, அதுவும் குறிப்பாக மான்சூன் சீசனில் எல்லாம் இங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா மேகம் அப்படியே உங்களை தொட்டு உரசிட்டு போகும். அந்த ஃபீலே தனியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு ஹீலிங் தெரப்பி மாதிரி ஃபீல் ஆகுங்க. இன்கேஸ் காற்றுல இருக்க ஈரத்தன்மை எனக்கு சேராது, வீசிங் மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக மாஸ்க் போட மறந்துடாதீங்க. ஆக்சுவலாக இந்த ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணுறது ஏற்காடு ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. அதை விட ரொம்ப ஹார்டஸ்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. மோஸ்ட்லி அதுக்கு நடுவில் வந்து நான் இந்த காரில் நிறையா தடவை ட்ரைவ் பண்ணதுனால இந்த காருக்கும் எனக்கும் இருக்க கண்ட்ரோல் ஒரு வேளை அதுக்கு காரணமாக இருக்கலாம். ஆக்சுவலாக ப்ராப்பராக வந்து ஒரு ஸ்டேரிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீடில் நீங்கள் பண்ணும்போது வண்டிக்கும் உங்களுக்குமான கண்ட்ரோல் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த டைரக்ஷனில் உங்கள் வெஹிக்கிளை திருப்பணும்னு நினைக்கிறீங்களோ ப்ராப்பராக அந்த டைரக்ஷனில் வெஹிக்கிள் போகும். இதில் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடுச்சுனாலோ இல்லை உங்ககிட்ட கண்ட்ரோல் இல்லாமல் நீங்கள் ஒரு கையில் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னாலோ வெஹிக்கிள் அதோட கண்ட்ரோலில் இருந்து மிஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. நார்மல் ரோட்டில் ஓட்டுறதை விட ஹில்ஸில் போகிறதுல ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வழி இருக்குது அப்படின்னா நீங்கள் போகணும். இல்லை அப்படின்னா நீங்கள் லைனில் நீங்கள் எந்த வண்டிக்கு பின்னாடி இருக்கீங்களோ அங்கே தான் இருக்கணும். பிகாஸ் முன்னாடி ஏதாவது ஒரு ஹெவியான வெஹிக்கிள் வருது அப்படின்னா நீங்கள் நார்மல் ரோட்டில் ரிவர்ஸ் எடுத்து இல்லை நீங்கள் ஒரு கேப்பில் வந்து நீங்கள் அந்த வெஹிக்கிளுக்கு வழி கொடுக்குற மாதிரிலாம் ஹில்ஸில் பண்ண முடியாது. அந்த இடத்துல உங்களுக்கோ இல்லை அந்த ஹெவி வெஹிக்கிள்க்கோ இருக்க கண்ட்ரோல் மிஸ் ஆகுது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு டேஞ்சரஸான ஆக்சிடெண்ட்டாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஹில் ஸ்டேஷனுக்கு காரில் வர எல்லாருமே மோஸ்ட்லி பெய்டு பார்க்கிங் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பெய்டு பார்க்கிங்குமே அங்கே இருக்க லோக்கலுக்கு ஒரு மாதிரியும் டூரிஸ்ட்டுக்கு ஒரு மாதிரியும் தான் இருக்கும். இது நான் ஆக்சுவலாக பர்சனலாகவே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸில் நீங்கள் நீல்கிரிஸ் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா குன்னூர் தாங்க ஃபஸ்ட் கேட்வே. ஸோ இங்கேருந்து தான் உங்களுக்கு சீனிக்கான எல்லா பிளேஸஸும் வரும். ஸோ அப்கமிங் வீடியோவில் இங்கே இருக்க டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்ன, ஹிடன் ஜெம் என்னென்ன இருக்குது, ஃபேமிலியாக போயிட்டு வர மாதிரியான பீஸ்ஃபுல் பிளேசஸ்லாம் என்னென்ன, தென் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த நீல்கிரிஸ் பகலில் எவ்வளோ அழகாக இருக்குது, இது நைட்டில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நைட் ரைடும் நான் கவர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் கவர் பண்ணுறேன். இது உங்கள் டிரைவ் அண்ட் கியர். நான் உங்கள் காளிதாசன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு வரணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே இருக்க பிளேஸ் ரிலேட்டடாக ஏதாவது கொரீஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.